அதாவது படிப்பா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும். இப்ப காதல கூட நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த காதலன் வந்து இவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம்ல பண்ணனால தான் அந்த பையன் விட்டு போயிருப்பான். ஓகே. ஆமாவா இல்லையான்னு கேளுங்க. ஆமா சார். ஆ. கரெக்ட்டா. ஏன்னா அப்ப நமக்கே இவங்க எல்லாம் தெரியுதுல. ஆ. அப்புறம் ஏன் எல்லாம் சொல்லி இங்க கேக்குறீங்க? ஏன்னா இவங்களுடைய குழப்பத்தனத்தை அவங்க மேல திணிச்சு எந்த உலகத்துல இருக்கோன்னு தெரியலன்னு அவன் ஓடிட்டு போயிருப்பான். கரெக்ட்டா மேம். ம். அதே போல காதல் வெற்றி பெறுமா அப்படின்னா இப்போதைக்கு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. லவ்ன்றதை ஒன்று தூக்கி போட்டுட்டு உங்கள் கரியரில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு அதை இப்போ எடுத்துட்டீங்க இந்த படிப்பை, அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 50% அதை முடிப்பாங்க. கல்யாணம் ஆகாதவருக்கு கல்யாணம் கை விடுமா? கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2 சர்ப கிரகங்கள் 7லேயே வந்து ராகு உட்கார்ந்துருக்காரு. ஸோ கல்யாண வாழ்க்கையை கூட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவங்க நகர்த்தி வைக்கிறது சிறப்பாக இருக்கும். 1 வருஷத்துக்கு அப்புறமா முடிவு பண்ணுறதோ பேச்சுவார்த்தை நடத்துகிறதோ நன்மை ஏற்படுத்தி தரும். இல்லைன்னா அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த 3வது மாதம் எனக்கு விவாகரத்து வேணும்னு போய் நிற்பாங்க. சோ இப்ப கல்யாணம் கை கொடுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆமா. காதலும் கம்மி தான். ஆமாம். இதில் என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொத்து வரும். பூர்வீக சொத்து, தாத்தா பாட்டி சொத்து ஏதாவது வர வேண்டியது இருக்கு, வழக்கில் இருக்கு அப்படின்னா 8ல் இருக்கக்கூடிய சனி அந்த சொத்தையும் சொத்து மூலயமாக ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சரி ஓகே, பக்கத்துல விடுங்க. ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காதுங்கய்யா. என்ன சேஞ்ச் பண்ணோம்? அவங்க ஹேர் ஸ்டைலை வந்து கிளிப்பு போட்டுக்கிட்டது நல்லது. ஏன் அப்படின்னா சிம்மத்தில் கேது இல்லை லாஜிக் படி நான் சொல்கிறேன். கேது அப்படின்னா முடி. ராகு லக்னத்தில் இருந்துன்னா அவங்க தலையை இந்த மாதிரி லூஸ் ஹேர் விட்டுக்கலாம். லக்னத்தில் கேது இருக்கிறதுனால இனம் புரியாத குழப்பங்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஹேரில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. உண்மையிலே சார் ரொம்ப சிம்பிளான, ரொம்ப சீப்பான சிம்பிளான பரிகாரம். ஈஸி தான். அவ்வளவுதான். அதே அதே போல போல பண்ணலாம். இங்க பாருங்க, கோயிலுக்கு போய் பண்ணணும், இலக்கு போடணும், வெரி சிம்பிள். அதே போல் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய லாஜிக் இருக்கு. ஷாம்பு இருக்கு இல்லையா, ஆ. ஷாம்புவோட பிராண்டை மாற்றணும். ஏன்னா அவங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானத்திலே 7ல் ராகு இருக்காரு. ராகு எப்படி பாம்பு கொத்துனா நுர வருதோ ஷாம்பு போட்டால் நுர வரும். அப்போ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட் ஷாம்பை மாற்றினாங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் கலர் பாருங்கள். அவங்களுக்கு ஆல்ரெடி அஷ்டம சனி நடக்குது, பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக உள்ளது எல்லாமே அவங்க தான். அவங்கள்ட்ட சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுத்துரும். ப்ராப்ளி இந்த இவங்களை இருக்க மாதிரி இருக்கவங்களுக்கு கருப்பு ஆகாது, முடியை விரிச்சு போடக்கூடாது, கிளிப்பு போடணும், ஷாம்பு பிராண்டையும் மாற்றணும். இதெல்லாம் ஈஸியாக செய்யக்கூடியது. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற ஈஸியாக செய்யக்கூடியது செய்யலாம். ஓகே, மீன ராசி போமா? ஒரு 3 பாசிட்டிவ், ஒரு 3 நெகட்டிவ் சொல்லுமா? மீன ராசிக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிநாட்டு யோகங்கள் நல்ல முறையில் அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டுடைய வேலை வாய்ப்புக்கு முயற்சி செஞ்சுட்டு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். பாசிட்டிவான ஒரு விஷயம். அடுத்து 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சிக்கல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் சிக்கல்லாம் தீர்த்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். 3 பாசிட்டிவ்.